ராசிக்காரங்களே, நல்லதோ கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையாக உண்மையாக மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா தப்பு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபமாக மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறவங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மகர ராசியை இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு உங்களுக்கு தான் தெரியும். என்னை கடந்து இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 7.5 சனிக்காரங்க கொஞ்சம் நஞ்சம் அல்ல, எல்லாம் படாத பாடுபட்டு அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா 7.5 சனியோடு தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிஞ்சு நாங்கள் 7.5 சனி இருக்க மாதிரி தானே இருந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றமும் இல்லையே. எல்லாம் கடந்து 2 வருடமாக எப்படி இருந்தும் அது மாதிரித்தான் அப்படியே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மகர ராசிக்காரங்க. சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு மே 14ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அது மட்டும் இல்லை, 5 கிரகணங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்கின்றது. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 7.5 சனி மாதம் பொறுத்தவரை நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் உனக்காக கெடுத்து இப்பொழுது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதற்கான பலனை நீ இப்பொழுது முழுமையாக பெறப்போறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி முடிஞ்சு இப்பொழுது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா மகர ராசி கடந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 7.5 சனி இருந்த டைமில் நீங்கள் நல்லது நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டம் பிரச்சனையும் தானாகவே உன்னை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தம் இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தானாக நெருக்கமாக இருக்கின்ற உறவுகளை இழந்தாங்க. எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாமே இழந்து நிற்கின்றதா இருக்கிறது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து இன்னும் கூட்டிகிட்டு போயிரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழ்கின்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசு கவலை துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கின்ற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் எல்லாமே பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மால் மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து கொடுத்து
சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. எவ்வளவு பெரிய கடன்கள் இருந்தாலும் சரி, தன்னிடத்தில் கேட்டதும் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போயிருவீங்க. இந்த எடுத்து கொடுத்துட்டு மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், இது செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுகின்ற பழக்கம் என்னைக்குமே மகர ராசிக்கு கிடையாது. வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுக்கு தலை விதி இப்பொழுது அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகிறது. மேலும் 10ஆம் தேதி பிறந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகணங்களும் சேர்க்கை ஒன்றாக இருக்கின்றது. இது உங்களை வாழ்க்கை நிறையாக முழுமையாக மாற்றப் போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசி சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான் இவங்க எல்லாம் 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரை அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப் போகுது. மே 10ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குதுன்னு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் வக்ர நிகழ்வு ஆகுது. இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர ராசிக்கு கிடைக்க போகுது. ஏன் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி நிறைய சிரமங்களை அனுபவிச்சு இருப்பீங்க. நல்ல ஒரு வேலைக்காரங்க கிடைச்சிருக்காது. ஒரு 10,000 சம்பளத்துக்கு கிடைத்த ஒரு வேலை போயிட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கப் போகுது. நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல நீங்கள் முடிச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் அந்த வேலைக்கு போக போகிறீங்க. வேலை டைரெக்டாக இப்பொழுது பண்ணலாம், சரியில்லை ஒரு ஐடியா ப்ரைவேட் ஜாப்புக்கு போகணும், நீங்கள் எங்கே வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணுறீங்களோ அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100% கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருந்துட்டு இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகள் பெறுவதற்கு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரியில்லாத வாழ்க்கையில் சரி நிறையான நபர்கள் தொலை கொடுத்திருப்பார்கள். இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. நீங்கள் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு 5.5 வருஷமாக மேலே செஞ்சிருப்பீங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் இரவும் பகலும் பார்க்கலாம் உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்தம் மொத்தமாக அந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் எல்லா ஆசை உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரி ஆதரவு முன்னேற்றம் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. தொழில் இருந்த தடை விலகுவது மட்டும் இல்லாமல் சில புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். மகர ராசிக்காரங்களை எல்லாமே பயப்படுறது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியை நினைச்சாதான். ஏன் குரு பகவான் நல்ல பண்ணுவாங்க, கெட்டது பண்ணுவாரா, ஆனால் கண்டுபிடிச்சானா. ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறாங்க.
அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலங்களை இந்த 7 சனிக்காரங்க திருமணம் நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டு கொண்டே தான் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மகர ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருவாங்க. ஆனால் ஆண் தான் ரொம்ப பாவம். ஏன் வயது 30, 32, 35, 37 வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை சந்தித்து இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் 6-7 மாதத்துக்குள் நீங்கள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை அடையும் எடுக்க வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மகர ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயும் இருப்பீங்க. அப்படி 2வது மோர பண்ண இருந்தால் ஒரு கார தப்பை பேசுவாங்க, இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற அடுத்தவங்களுக்காக வந்து அந்த 2வது திருத்தம் பற்றி நிறைய பார்ப்பாங்க, யோசிக்காக இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அதை செலுத்து பண்ணுறாங்க. ரொம்ப கடினமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கூடிய விரைவில் உங்களுடைய மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கிய மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகாத கோயில் இல்லை, சாமி பார்க்காத இடம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, எங்கள் பிள்ளை பேருன்னு பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற 4 வருஷமா 6 வருஷமா 8 வருஷமா நிறைய மகர ராசிக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய குரு பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த 2025 முடிவதற்குள் விரைவில் பிள்ளை பெரும் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலங்கள் இந்த 7 சனி வந்து அதிகமாக காதல் தோல்வி சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க மகர ராசி தான். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பான பல லவ் வந்து பிரிஞ்சு அப்படியே போயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும் பொழுது பேரண்ட் அது தலை நின்றிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலை வெளிப்படுத்தும் போது அது கண்டிப்பாக கைகூடி இருக்க போகிறது. பேரண்ட் முன்னாடி நின்று உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உள்ளது. பெண்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக உனக்கு மாறப்போகிறது. வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரர் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்புவீங்க. சமுதாயத்தில் உங்கள் பெயருக்கு புகழுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகிறது. சிலருக்கு படிப்பதற்கும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளி நடமாடும் போகக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலத்திற்கான கடந்த 2-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது. நீங்களும் மற்றவங்க வீட்டில் பார்த்து எல்லாம் போயிருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு ரொம்ப வந்து வீட்டில் கூட பெரியவங்க எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வீடுகளில் நடக்கப் போகிறது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி கிடைக்கும். மகர ராசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ
கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது. வேலையில் இருந்து பிரச்சனை தடுமாற்றங்கள் முழுவதும் மறையா போகுது. இனி வரக்கூடிய நாட்களா மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு வளர்ச்சியாக இருக்க போகிறது. ஏன் உங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்களோ பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏன் நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, சொத்து வாங்க போட்டுட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் மீது அதிகம் வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன் அந்த அளவிற்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அரசு வளர்ச்சியை வந்து மகர ராசி அடைய போகிறீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முடிஞ்ச அளவிற்கு வந்து மகர ராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவீங்க. எல்லாமே நம்பி நம்பி நாசமாக போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இவங்க தான். முடிஞ்ச அளவிற்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னதான் ரொம்ப எக்ஸ்க்ளோஸாக இருந்தாலும், சொந்தக்காரராக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய பிளான் மெம்பர் மட்டும் தகவலை வந்து ஷேர் பண்ணுற ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாம் கடந்த காலகட்டம். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்படி நீங்கள் ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க. இந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டா போதும், நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்க புலம்பி இருக்கீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026க்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றை காண்பீங்க. உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுடைய சொந்த தரப்போகின்ற மட்டுமில்லை, உங்கள் குடும்பத்தில் புதிய ஒரு நபர் ஒருவர் வரப்போகிறார். அவர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு நபர் இல்லை புதிய ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம். இவர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாதைக்கு இவர்கள் உங்களை கண்டிப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொளிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்ல எண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சு வந்து அப்போ உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.